அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நண்பத்திலே கொண்டு வருகிறேன். எரேமியா 29:11 பாருங்களேன். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஆமென். நீங்க சில காரியங்கள்ல சில முடிவுக்கு வந்துருச்சு, ஆனா ஒன்றும் முடியல. அந்த மாதிரி ஒரு ஹிஞ்ச் மூமெண்ட்ல இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தான். அவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். அப்ப நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த ரிசல்ட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் என்று சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கும் அந்த நல்ல முடிவை, நீ எதிர்பார்த்திருக்கும் அந்த நல்ல காரியத்தை உனக்கு நான் இன்று செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவருடைய சிந்தையில சில நினைவுகள் உங்களை குறித்திருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வசனம் சொல்லுகிறது. அந்த நினைவுகள் எப்படியா? தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவர் சொல்றாரப்பா, உன்னை குறிச்சு நான் நிறைய திட்டத்தை வச்சிருக்கிறேன், நிறைய காரியங்களை நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்கு ஏதுவானவை. நீங்க அதை இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா அருமையா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ. உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்களை அறிந்திருக்கிறேன். தே ஆர் த பிளான்ஸ் ஃபார் குட் அண்ட் நாட் ஃபார் டிசாஸ்டர். உன்னுடைய அழிவுக்கான திட்டங்கள் அது அல்ல. அது எப்படிப்பட்ட திட்டம்னா, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் எதிர்காலம். அவன் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு தருவேன், அதே நேரத்துல ஒரு பிரைட் ஃபியூச்சர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஒரு நல்ல தகப்பனாய் அவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். எதிர்பார்த்திருக்கும் முடிவை மகனே மகளே உனக்கு நான் இன்று தருவேன். அதே வேளையிலே உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன். அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். உன்னை அழிப்பதற்கான காரியங்கள் அல்ல, உன்னை ஊன்ற கட்டுவதற்கான காரியம். உனக்கு தீமை விளைவிக்கும் காரியங்கள் எல்லாம் அதிலே இல்லை. மாறாக சமாதானத்திற்கு ஏதுவானவைகள், நம்பிக்கைக்குரியவைகள், ஒரு நல்ல எதிர்காலத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். உன் கரம் பிடித்து உன்னை அவைகளிற்குள்ளாய் வழி நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் எனவே உங்கள் பேரில் சில நினைவுகளை வைத்திருக்கிறார். அது நன்மையானவைகள். அவன் நல்ல எதிர்காலம் நிறைந்தவைகள். அவன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். எனவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் இன்று உங்களுக்கு அருளி ஒரு புதிய துவக்கத்தை உங்க வாழ்க்கையில வைக்கிறார். வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்க போறீங்க. நல்ல எதிர்காலம், பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்காக காக்கிறது. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.